ரூபாய் எப்படி மாத்துறது? ஸோ சேட். ஹாய் பிஜிலி, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ம். எதுமா? சாப்பல் புதுசுக்கா செப்டாவே? வெங்காயம் வெட்டணும். மிக்ஸி ஃப்ரீயாக இருந்தால் தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்கணும், அவ்வளோதான். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் வெட்டணும் சின்ன சின்னதா. நான் வைக்கிறேன் விடு, కొంచెం நேரம் நீ ఒక్కరుమా நான் செய்கிறேன். నీ టీయో కాఫీయో పోட்டு ఒక్కారు డాడీ, నీళ్ళు పోసుకునిరా పో నువ్వు. నేను చేస్తాను పర్వాలేదురా. பார்த்தேன் டப்பா கீழே விழுந்துரும். இப்போ நீ இந்த கார்னரில் இருக்க டப்பா கீழே விழுந்துரு போகுதுதான். அப்புறம் நீ அது வரையும் இறங்கி எடுக்கணும். பழுத்த தக்காளி எடுத்துக்கோ, ஒரு 3 4 எடுத்துக்கோ. இன்னும் 2 எடுத்துக்கோ. தக்காளி நிறைய தான் இருக்கு. ஹாய்டா ராஜா புறம்போக்கு, சொல்கிறா. ஆ போதும். ம். கருவேப்பிலை டப்பா எடுத்துக்கோ. தேங்க்யூ கண்ணன், குட் ஈவினிங். ஹாய் மஞ்சுளா, நல்லா இருக்கீங்களா? என்னடா கமல் புறம்போக்கு, என்ன பிரச்சனை உனக்கு? நம்பர் தெரிஞ்சவனே. சாப்பிட்டீங்களா மஞ்சுளா? சாப்பிட்ருக்க வாய்ப்பு இல்லை. டீ காஃபி குடிச்சிட்டிங்களா? குக்கிங் முடிஞ்சா? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? ஐடியா ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அதே தான் சந்தோஷ். இவனுக்கு காஜி பிடிச்ச கம்மநாட்டிங்க. இவனுக்கெல்லாம் வேறு பொழப்பு மயிரே கிடையாது. இதுதான் பொழப்பே. அவங்களாம் கூட்டின்னு போய் இது பண்ணி விட்டு வரணும், அப்போ தான் தெரியும். ஒரு வாட்டி செய்கிற இதுவுக்கு ஒட்டு மொத்தமாக செய்யணும். செஞ்சு விட்டாங்கன்னா லைஃப்பில் அதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஹாய் மணிமாறன். நிதிஷ் ஹாய். ஹாய் அக்கா, ஹாய். ஹாய், இனி இரவு வணக்கம். ஹாய் மாஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிவா குட் நைட். இப்போ தாங்க குடிக்க போகிறேன். நீங்கள்? சென்னை. அதெல்லாம் அவனுக்கு பற்றி கவலை கிடையாது சந்தோஷம். அவனுக்கு கிடக்கிறானுங்க புறம்போக்குங்க. ஹாய் நிதிஷ் குமார், எப்படி இருக்கீங்க? ஆமாண்டா அக்ஷயகுமார் டேஷு போடா டேய். வேலை வேறு வெங்காயம் தான் போய் பிடுங்கடா. ஆமாண்டா டி, செஞ்சு தான் போனோம். நல்லா எடுத்து காட்டுறியே. அலறி போயிருப்பேன் நான். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சிடணும்டாடி. எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு போட்டுட்டு வெங்காயத்தை வெட்டி போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி அரைச்சோம்னா அது கரெக்டாக இருக்கும். ஹாய் நித்யஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? வெல்கம். நல்லா இருக்கேன் மாஸ். உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க? சவுண்டு கேட்கலையா? சந்தோஷ் மாமா வந்து நான் சொன்ன மீன் குழம்பு நான் வைக்கிறேன்னு. நானும் நல்லா இருக்கேன் நித்யஸ்ரீ. மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னேன். மாம்சு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரே